எண்ணெய் ரொம்ப கம்மியா, இவ்ளோ சூப்பரான ஒரு ஃப்ரை வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எங்க ஊர் தேங்காய் பால் ரசம். ஸோ ஒரு பேன்ல எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, காஞ்ச மிளகாய் வந்துட்டு 3 காஞ்ச மிளகாய் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு காடைய வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காடைய ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு உப்பு வந்துட்டு சேர்த்துக்கிறோம். இந்த காடைக்கான தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்க்கக்கூடிய மசாலாஸ் எல்லாமே உம்மு அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ கறி மசாலா தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு மிளகாய் தூளும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லிஸ்ட்டு வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். அண்ட் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். சூப்பரான ஒரு ஃப்ரை வந்துட்டு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு கிடைச்சிரும். இது எங்கள் உமா தான் பண்ணாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு இந்த உம்மு பிராண்ட் அவங்க வந்துட்டு கீழக்கரையில் தான் இது வந்துட்டு தயார் பண்ணுறாங்க. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.